எல்லாரும் கண்களை மூடி ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்தில் நீங்கள் ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக தேவனுடைய பிரசன்னம் இந்த இடத்திலே ஒரு விதமாய் ஊற்றும்படியாகும். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஸ்தோத்திரம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதனை கலிகூர்ந்து மகிழ குடும்பம் என்று வேறும் சொல்லுகிறோம். இது கர்த்தர் நமக்காக ஏற்படுத்தின இந்த நாளை ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். எல்லாரும் மகிழ்ச்சியோடு ஆராதிக்க துதிக்க இந்த ஆலயத்திலே நாம் கூடி வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த இடத்துல கர்த்தர் நம்ம மத்தியிலே வந்திருக்கிறார். இந்த நாளிலே நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக அவர் வந்திருக்கிறார். நாம் இதற்கு முன்னே சென்று கொரோனா காலங்களிலே சபையாக்குவேன் என்று சொன்ன கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு கூட அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா தடைகளை மாற்றி போட ஹல்லேலூயா. கடந்த வாரம் முழுவதும் கர்த்தர் எத்தனையோ நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார் அல்லவா? எத்தனை அதிசயங்களை நம்மை செய்திருக்கிறார் அல்லவா? எத்தனையோ அற்புதமாய் நம்மை கரப்பிடித்து வழி நடத்தினார் அல்லவா? நம்ம சொல்ல முடியும் அல்லது எனக்கு ஒண்ணுமே செய்ய முடியலன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏராளமான நன்மைகளை கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார். இன்றைக்கு நாம் ஜீவனோடு இருப்பது ஆண்டவருடைய சுத்த கிருபை அல்லவா? அல்லேலூயா. இதை எண்ணி பார்த்து எல்லாரும் கர்த்தரை அல்லேலூயா அப்படியே ஆழத்திலிருந்து துதிக்கலாமா? எல்லாரும் கொஞ்ச நேரம் ஆமென் ஆமென். எல்லாரும் கொஞ்ச நேரம் சத்தமாக இயேசுவே உமக்கு நன்றி சொல்லுங்க. இயேசுவே நன்றி சொல்லுங்க. இயேசுவே உம்மை வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே உமக்கு நன்றி, வல்லவரே உமக்கு நன்றி, கிருபையுள்ளவரே உமக்கு நன்றி, அதிசயங்களை செய்கிறவரே உமக்கு நன்றி. நீர் அற்புதமான தேவன் ஆண்டவரே. எங்களை ஆண்டவரே வாழ வைத்த தெய்வம் ஆண்டவரே. இன்றைக்கும் எங்களோடு கூட இருக்கிறவர் ஆண்டவரே. எங்கள் சாபங்கள், எங்கள் கட்டுகள், எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மாற்றி எங்களுக்கு ஏற்றி தருகிற தேவனே ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி கொடுத்ததைக்கிறோம். ஐயாயிரத்தி நாளத்திலிருந்து இயேசுவே உமக்கு நன்றி சொல்லுங்க. இயேசுவே நன்றி கொடுத்ததைக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்களுக்கும் நிறைந்த தேவனே நன்றி. ஜெய கிறிஸ்துவே உமக்கு நன்றி. வெற்றி வேந்தனே உமக்கு நன்றி. ஆண்டவரே பரமேஸ்வர தெய்வமே நான் துதிக்கிறோம். அப்பா உமக்கு நன்றி நன்றி நன்றி. நிக்கபாலா சக்கரல அப்பா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவன் தேவன் ஆண்டவரே எங்களோடு இருக்கிறார். தேவனை எங்களோடு இருக்கிறார். ஆண்டவரே இதை வாழ வைத்த தெய்வம் எங்களோடு இருக்கிறார். எங்களை பாதுகாத்து நடத்துகிற தெய்வம் எங்களோடு இருக்கிறார். எங்களை பரிசுத்த பாதையில் நடத்துகிற தெய்வம் எங்களோடு இருக்கிறார். அப்பா உமக்கு நன்றி 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 நன்றி. எல்லாரும் நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த ஆராதனையின் ஆசீர்வாதத்திற்காக ஆரம்பம் முதல் இறுதி வரை ஆண்டவர் புறப்படுத்தி நடத்தும்படியாக ஜெபிக்கும்படியாக கேட்கிறேன். ஹல்லேலூயா. Thank you Jesus. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா ஆமென். தயவுள்ளவர் கர்த்தரை கைசரோடு இருக்கிறோம். ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா கடந்த காலங்களிலே கர்த்தாவே ஆலயத்துக்கு கூட வர முடியாதபடி நாங்கள் சிறைப்பட்டு இருந்தோம் ராஜா. அப்பா இந்த நாட்களில் எங்கள் ஆலயத்திலிருந்து ஜெபிக்க நீங்கள் கிருபை பாராட்டுறதுக்காக நன்றி ராஜா. அப்பா ராஜா, எங்களோடு நீங்கள் என்ன பேசணும்னு நினைச்சிருக்கீங்களோ மகன் மூலமாக மறைத்து எங்களோடு பேசுங்கப்பா, எங்களோடு இடைபடுங்கப்பா. அப்பா செய்திகளிலும் பாடல் வேளையிலும் காணிக்க நேரத்திலும் அப்பா எங்களோடு பேசுங்க ராஜா. நீங்க பேசுங்கப்பா, நாங்க கேட்கிறோம்ப்பா. என் தகப்பனே ஒவ்வொரு நிமிஷம் கர்த்தாவே ஆலயத்தில் எல்லோரும் என்னதான் நினைச்சிட்டு வந்தாங்களப்பா, சமாதானத்தை கட்டளையிடுங்கப்பா. போற்றுகிறோம் ராஜா. உங்களை மீட்புள்ள ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அவரை வாழ்த்துகிறேன். கர்த்தரின் நாளிலே நம்மை ஆசீர்வதிப்பாராக. பிரதர் புதுசாக இந்த நாளிலும் மீண்டும் உங்களை ரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஒருவேளை நமக்கு பல காரியங்களிலே கவலைகள் பாரங்கள் இருக்கலாம். நான் ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்பொழுது ஆண்டவர் நமக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் தருகிறார். ஆடி ஆராதிக்கும் பொழுது
கர்த்தர் நமக்கு ஒரு புது பலனையும் சந்தோஷத்தையும் நம்முடைய வாழ்க்கையில தருகிறார். இதை போல சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. என் இயேசு ராஜா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே என் உயிருள்ள நாள் எல்லாமே. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஸ்தோத்திரங்களை செலுத்த வேண்டும். எதற்கு சொன்னார்? கர்த்தர் நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிறார். இம்மட்டுமாய் நம்மை பாதுகாத்திருக்கிறார். இம்மட்டுமாய் நம்மை வழிநடத்திருக்கிறார். இம்மட்டுமாய் நம்முடைய தேவைகளை கர்த்தர் சந்தித்திருக்கிறார். இன்னும் அவர் கூட இருந்து நம்மை நடத்த போகிறார். ஹல்லேலூயா. எனவே ஸ்தோத்திரம் என்ற பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மேம்படுத்துவோம். Thank you Jesus.
கூப்பிடும் யாவருக்கும் அருகிலே இருக்கிறவர். அல்லேலூயா. ஆண்டவர் அவர் பேசாத மரமோ கல்லோ அல்ல, அவர் பேசும் தெய்வம். அல்லேலூயா. நாம் கூப்பிடும் பொழுது அவர் அருகிலே வருகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. ஆபத்து நாளத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர், நான் உன்னை அருகிலே விடுப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் கூப்பிடும் யாவருக்கும் விடுதலை தருகிறார். ஏன் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும்? உலக தோற்றம் முதல் நமக்காக அவர் அறிவிக்கப்பட்டவர். அல்லேலூயா. உலகம் என்னைக்கு தோன்றுச்சு அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் உள்ள எல்லா மக்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார். அவர் ரத்தம் சிந்தினார். அவர் நமக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டார். அது மட்டுமல்ல, துரோகியாய் வாழ்ந்த என்னையும் மீட்டு புது வாழ்வு தந்து விட்டார். அல்லேலூயா. சொல்லலாம். கர்த்தர் நம்மை புதிய மனிதனாய் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை புதிய படைப்பாய் மாற்றி இருக்கிறார். அவருடைய பிள்ளையாய் நாம் மாறி இருக்கிறோம். இன்னொரு பாடலை பாடும் ஆண்டவருடைய நாமத்தை மேம்படுத்துகிறோம். Thank you, Jesus. Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. கர்த்தர் உண்மையாகவே இந்த வாழ்க்கையிலே நல்லவராக பெருமானவராக இருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. என்னோட பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மேம்படுத்தும் அலங்கார வாசலாக வீட்டின் நன்மையினாலே நிரம்பிட வந்திருக்கிறோம், ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனை துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவே. ஹல்லேலூயா. ஆண்டவரை தொழுது கொள்ள துதித்திட வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. பாடல் அலங்கார வாசலாலே. அலங்கார வாசல் என்கிற ஒரு வாசல் எருசலேம் தேவாலயத்தில் இருந்தது. அப்போ அந்த ஆலயத்துல அந்த வாசல் அருகே ஒரு நபர் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தான். அவன் நடக்க முடியாது, சப்பானியா இருந்தான். இப்போ ஒரு நாள் பேதுரு அந்த வழியாய் வருகிறார். அப்போ வரும்போது அவர் உடனே எனக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு பிச்சை கேட்கிறார். ஆனா பேதுரு அவரை பார்த்து சொல்லுகிறார், என்னிடத்துல வெள்ளியும் இல்லப்பா, பொண்ணும் இல்லப்பா, எதுவுமே உனக்கு கொடுக்க இல்லை. ஆனா என்னிடத்துல ஒன்றே ஒன்று உண்டு, இயேசு என்னோடு கூட இருக்கிறார், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இருக்கிறார், அவருடைய வல்லமை இருக்கிறது, நீ இன்னைக்கு எழுந்து நட என்று ஒரு வார்த்தை சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவன் நடந்து எழுந்து துள்ளி குதித்து ஓடி போனான். ஹல்லேலூயா. வெளியே சொல்லலாமா? அலங்கார வாசல் அருகிலே ஹல்லேலூயா சொல்ற பிச்சை எடுத்துக் கொண்டிருந்த ஒரு நபருக்கு அன்றைக்கு புது வாழ்வு கிடைத்தது. ஒரு அலையிலே சொல்ல ஹல்லேலூயா. அவர் நம்முடைய ஆண்டவர், அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் ஏதோ ஒரு எதையோ நமக்கு கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு உதவி செய்து அனுப்புகிறவர் அல்ல. வாழ்நாள் முழுவதும் நம்மை ஆசீர்வதித்து, வாழ்நாள் முழுவதும் நம்மை வழிநடத்தி, வாழ்நாள் முழுவதும் நம்ம கூட இருந்து, நம்மை ஏற்றி தப்புவிட்டு சுமந்து, நம்ம எல்லாவித ஆசீர்வாதங்களால் நம்மை நிரப்பி நடத்த அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். எனவே இந்த பாடலை பாடி ஆண்டவரே அலங்கார வாசல்களே வந்து நிற்கிறோம். ஆண்டவரே தெய்வ வீட்டின் நன்மையினாலே ஆண்டவரை நிரப்பிட வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஆலயத்திலே வந்து துதிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற அத்தனை நன்மைகளையும் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நமக்கு கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். அவருடைய நன்மைகள், ஆசீர்வாதங்கள் இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலே நிரம்பி நம்மை நடத்துவதாக.
உன்னிடம் வந்து நிற்கின்றோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே இயேசுவே. சொல்லுங்க. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே இயேசுவே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. சொல்லுங்க. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதிக்கிறதே, கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை துதிக்கிறதே, கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே இயேசுவே. ஆராதிக்க வந்தோம், வந்தோம், யெகோவா தேவனே. ஆமென். துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே இயேசுவே. பலிகளை செலுத்திடவே, இவ பலியாக மாறிடவே. பலிகளை செலுத்திடவே, இவ பலியாக மாறிடவே. மறுரூபத்தின் இருதயத்தை தந்ததன் சோத்திரமே. மறுரூபத்தின் இருதயத்தை தந்திரை சோத்திரமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே இயேசுவே. இது ஒரு முறை. ஆராதிக்க வந்தோம், ஆமென். வந்தோம், யெகோவா தேவனே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே இயேசுவே. நன்மை செய்தவரே, நன்றி செலுத்துவோம். நன்மை செய்தவரே, நன்றி செலுத்துவோமே. காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் நிறைக்கின்றோமே. காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் நிறைக்கின்றோமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே இயேசுவே. எழுந்து பாடுவோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே இயேசுவே. இது சொல்றேன். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே இயேசுவே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே இயேசுவே. அலங்கார வாசனாலே நேசிக்க வந்து நிற்கிறோம். சிவவீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசனாலே நேசிக்க வந்து நிற்கிறோம். சிவவீட்டின் நன்மையாலே
தூயவர் இயேசுவை. ஆமென். ஹalleluya. அவர் பரிசுத்தமுள்ள தேவன். அவர் பாவத்தை பாராத சுத்தகன். அவர் பரிசுத்தர் 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 என்று தேவதூதர்கள் ஓயாது துதித்துக் கொண்டிருக்கிற ஹalleluya ஸ்தோத்திரம். ஹalleluya பரலோகத்திலே வீற்று இருக்கிற தேவன். ஹalleluya. ஆனால் ஹalleluya ஸ்தோத்திரம். வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி என்று சொன்ன தேவன் இந்த இடத்திலே நாம் கூடி ஆராதிக்கிற இந்த வேளையிலே நம்மத்திலே அவர் கடந்து வந்திருக்கிறார். ஹalleluya. நம்முடைய துதியையும் நம்முடைய ஆராதனையும் ஹalleluya சுகந்த வாசனையாய் உதிர்த்து கொள்ளும்படியாக ஹalleluya நம்முடைய ஆண்டவர் இந்த காலை நேரத்திலே வந்திருக்கிறார். அவரை நன்றியோடு துதிக்கலாமா எல்லாரும்? ஹalleluya ஹalleluya. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீ நல்லவரப்பா, நீ வல்லவர் ஆண்டவரே. உம்முடைய கிருபை என்றைக்கும் மாறாததா இருக்கிறது ஆண்டவரே. நீ நித்திய தேவன் ஆண்டவரே. நீ அதிசயங்களை செய்கிற தேவன் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. Thank you Jesus. ஹalleluya. இயேசுவே எல்லா நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே. கடந்த நாட்களில் எத்தனையோ மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் இந்த உலகத்தை விட்டு கடந்து போனார்கள். எத்தனையோ வியாதிகள் இந்த தேசத்திலே ஆட்கொண்டு ஆண்டவரே எத்தனையோ மக்கள் பாதிக்கப்பட்ட சூழ்நிலை இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கும் எங்களை ஜீவனோடு வைத்திருக்கிறேன் ஆண்டவரே. எங்களை இன்றைக்கு ஆண்டவரை துதிக்க வைத்திருக்கிறேன் ஆண்டவரே. அதுக்கு நாங்கள் என்ன கைமாறு செலுத்த முடியும் ஆண்டவரே? இந்த காலை நேரத்தில் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு இந்த காலை நேரத்தில் போய் தொழுது கொள்வோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே. நாட்டிலிருந்து சொல்லுங்க. இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே என் முழு மேலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை நமியதி ஆராதனை ஆராதனை worship you master. ஆராதனை 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 ஆராதனை. அபிநேசரே சொல்லுங்க.
கோடி மக்கள் வாழ்கிறார்கள். ஆண்டவர் அத்தனை பேர்ல எங்களையும் நீர் கண்டீரே, எங்களையும் நீ நினைவு கூர்ந்தீரே, எங்களையும் தெரிந்து கொண்டீரே, என்னையும் உம்முடைய பிள்ளையாய் மாற்றினீரே, எங்களுடைய பெயரையும் ஜீவ புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறேனே. அப்பா பிதாவை என்று அழைக்கிற புத்திர சிங்காரத்தின் ஆவியை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார் அல்லவா? ஹல்லேலூயா சொல்லும். இன்றைக்கும் அவரை தொழுதுகளை கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார் அல்லவா? அவருடைய முகத்தை தேட ஆண்டவர் கிருபை பாராட்டினார் அல்லவா? வல்லமையுள்ள ஆவி ஆண்டவரே எங்களை நிரப்புவதாக, உம்முடைய வல்லமைகளை தாங்குவதாக. கர்த்தாவே எங்களிலே காணப்படுகிற எல்லா சோர்வுகள், அக்கிரமங்கள், பாவங்கள், அநியாயங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் மறைந்து போவதாக. எல்லா சோர்வின் ஆவிகள் ஆண்டவரே, பிசாசின் தந்திரங்கள், பிசாசின் கட்டுகள், சாபத்தின் ஆண்டவரே எல்லா காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் இந்த ஆராதனை வேளையிலே முறியடிக்கப்படுவதாக. ஓ உம்முடைய பலன், உம்முடைய கிருபை ஆண்டவரே எங்களை தாங்கி நடத்துகிறதற்காக கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இக்கபரபரப ஷதுனி பத்திரபரப இபதிரபர இகாஸ்மதாரபரப இபதிரே கமசத்ரி பரபரப உம்முடைய பிரசன்னங்களை மட்டுமாய் தாங்கி நடத்துகிறதற்காக தொடர்ந்து எங்கள் ஆராதனையில் இடைப்படுங்க. உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்தை நாங்கள் இன்னும் தொடர்ந்து அனுபவிக்க கர்த்தர் கிருபை தாங்க. எங்கள் மட்டுமாய் உம்முடைய கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஒரு சங்கீத பகுதியில் லவணமாகவே மாறி மாறி வாசிக்கலாம். வாசிக்க எடுத்துக்கொண்ட சங்கீதம் சங்கீதம் 4ஆம் சங்கீதம் 4ஆம் சங்கீதம் ரோஜன் என்பதாக வந்து வாசிக்க கேட்கிறேன். சங்கீதம் 4 ஒரு குட்டி சங்கீதம். நாம் எல்லாரும் மாறி மாறி வாசிக்கலாம். மாறி மாறி வாசிக்க தெரிந்து கொண்ட சங்கீதம் சங்கீதம் 4. என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவி கொடும். நெருக்கத்திலே இருந்து என்னை விசாலம் பண்ணி எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும். பக்தியுள்ளவனை கர்த்தரை தமக்காக தெரிந்து கொண்டதென்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். நீதியின் வழிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கை இருங்கள். அவர்களுக்கு தானியமும் திராட்சை ரசமும் பெரிய காலத்தில் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிலே சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். இந்த சங்கீதம் 4 ஸ்தோத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ராகத்தலகே தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். அல்லேலூயா. தாவீதின் சங்கீதம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த சங்கீதத்துல ஸ்தோத்திரம் பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறாரா? நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறவராக இருக்கிறார். அப்புறம் நம்ம எப்போ கூப்பிடுவோம்? எப்போ நம்ம கூப்பிடுவோம்? அதான் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு விசாலம், நெருக்கத்திலே இருந்து எனக்கு விசாலம் உண்டாக்கினேன், எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டிருக்கேன். அல்லேலூயா. அப்ப நெருக்கம் உண்டான நாளிலே, அப்ப நம்முடைய வாழ்க்கையில நெருக்கம், பிரச்சனை, பாடுகள், நிந்தனைகள், துக்கங்கள், கவலைகள், வியாதிகள், சோர்வுகள், ஸ்தோத்திரம், நம்பிக்கையற்ற தன்மைகள், என்ன செய்வேன் என்று தெரியாமல் ஏங்கி நிற்கிற தருணங்கள், அப்படிப்பட்ட காரியங்களில நாம என்ன செய்கிறோம்? சோர்ந்து போகக்கூடாது. என்று சொன்னால் நமக்கு நன்மை செய்கிற, உதவி செய்கிற, நம்மை ஆசீர்வதிக்கிற, நம்மை நோக்கி பார்க்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, அப்போ ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவர் அதிக சந்தோஷத்தை நமக்கு தருகிறார். அது இன்னொரு வசனம் சொல்லுகிறது, தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கலாம் அதிக சந்தோஷத்தை எனக்கு தந்திருக்கிறது. அல்லேலூயா. அப்படின்னு சொன்னா
சிலருக்கு காடு இருக்கலாம், வசதி இருக்கலாம், பணங்கள் இருக்கலாம், நிலங்கள் இருக்கலாம், எல்லா நன்மைகளும் இருக்கலாம். அவங்களுக்கு நிறைய வயல்கள் இருந்து எல்லாமே அறுத்து கொண்டு வந்து எல்லாம் நிறைவா இருந்திருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்டவர்கள் சில நேரத்துல துக்கமா இருப்பாங்க, சில நேரத்துல பூரணமான சந்தோஷம் மற்றவர்களா இருப்பார்கள். ஆனால் அப்படிப்பட்டவருடைய சந்தோஷத்தை காட்டிலும் எனக்கு அதிக சந்தோஷத்தை கத்த தந்திருக்கிறார். ஒருவேளை அவங்கள போல நமக்கு நிறைய நன்மைகள் இல்லாமல் இருக்கலாம், அவங்கள போல பணங்கள் இல்லாமல் இருக்கலாம், அல்லது அவங்கள போல பெரிய வசதிகள் வாய்ப்புகள் நமக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நம்முடைய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறபடினா நமக்கு அவர்களை காட்டிலும் அதிக சந்தோஷத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். சங்கீதக்காரனாகிய தாவீது ராஜாவுடைய அனுபவமா இங்கே பார்க்கிறோம். அதே போல நாம் அதிகாலையிலே கர்த்தரை தேடும் பொழுது, அவருடைய சத்தியத்தில் நிலைத்து இருக்கும் பொழுது, அவர் விரும்புகிற பரிசுத்தம் நம்மிடத்திலே காணப்படும் பொழுது, அல்லேலூயா ஸ்தோத்திரம், உண்மையாகவே தேவன் நமக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தருவார். கர்த்தர் தாமே இந்த சங்கீதத்தின் மூலம் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, நீர் கொடுத்த நல்ல சங்கீத பகுதிக்காக நன்றி. சங்கீதம் 4 ஆண்டவரே ஸ்தோத்திரம் நாங்கள் வாசித்தோம். ஆண்டவரே தாவீது தன்னுடைய அனுபவத்தை இந்த பாடலாக பாடி இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே எங்களுக்கு வருகிற நெருக்கங்கள், துன்பங்கள், ஆபத்து நேரத்தில் உம்மை நோக்கி கூப்பிட, ஆண்டவரே உம்மை சார்ந்து இருக்க, உம்மை பற்றி கொண்டிருக்க, அதன் மூலமாக ஆண்டவரே இந்த உலகம் கொடுக்காத, இந்த உலகத்தின் எந்த காரியம் கொடுக்காத நிறைவான சந்தோஷத்தை எங்களுக்கு தருகிறேன். அந்த சந்தோஷம் நிறைவு இந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு நடத்த முடியாது நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அல்லேலூயா. ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். ஒரு சில அறிவிப்புகளை நான் சொல்கிறேன். கடந்த நாட்களில் கர்த்தர் நம்மை பெண்மணி போல காத்து இது வரைக்கும் நடத்தி வருகிறார். ஸ்தோத்திரம். நாம் ஏற்கனவே திட்டமிட்டிருக்கிறபடியே நீங்க முதல் ஆராதனைக்கு வருகிறவர்கள் முதல் ஆராதனைக்கு வரவும், இரண்டாவது ஆராதனைக்கு வருகிறவர்கள் இரண்டாவது ஆராதனை, மாலையிலே நடக்கிற மூன்றாவது ஆராதனைக்கு வருகிறவர்கள் நீங்க மாற்றி வராதபடி ஸ்தோத்திரம் அந்தந்த ஆராதனைகளில் வந்து பங்கெடுக்க உங்களை அன்போடு கேட்கிறோம். ஸ்தோத்திரம். முடிந்த அளவுக்கு குடும்பமாய் வாருங்கள். சின்ன பிள்ளைகள் புதியவர்கள் வருவதை நீங்கள் தவிர்க்க உங்களை அன்போடு கேட்கிறோம். ஸ்தோத்திரம். அதே போல இந்த வாரமும் நமக்கு வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம் உண்டு. நம்முடைய சபையில வைத்து காலை 10 மணிக்கு உபவாச ஜெபம் நடைபெறும். எனவே அதில் நீங்கள் வந்து பங்கெடுங்கள். அதே போல இந்த வாரம் சனிக்கிழமை நமக்கு பெண்கள் ஜெபம் உண்டு. அந்த பெண்கள் ஜெபம் நடைபெறும். அதே போல ஏற்கனவே நாம் கான்ஃபரன்ஸ் கால் மூலமாக ஜெபித்து வருகிறது போல அந்த 2 மணியிலிருந்து 3 மணிக்கும் மாலையில நமக்கு 8 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் அந்த ஜெபங்கள் தொடர்ந்து நடைபெறும். அதை நீங்கள் பங்கெடுங்கள். அது மிகுந்த ஆசீர்வாதமும் நன்மையும் உங்கள் வாழ்க்கையில கொண்டு வரும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. அதே போல வாரத்திலே ஒரு நாள் நீங்க வெள்ளிக்கிழமையோ அல்லது வர முடியாத சூழ்நிலையிலே நீங்கள் ஒரு நாள் நீங்கள் ஒதுக்கி நீங்கள் உபவாசத்தோடு ஜெபியுங்கள். உபவாச ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில இன்னும் கட்டி எழுப்பும், ஆண்டவரோடு கட்டி எழுப்பும், ஆண்டவரோடு நம்ம இணைக்கும், இன்னும் அநேக நன்மைகளை ஆண்டவர் நமக்கு கொண்டு வர அது ஏதுவாக அமையும். எனவே நீங்கள் தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒரு சிறிய பாடல் பாடும் பொழுது நாம் ஆண்டவருக்கு என்ற காணிக்கைகளை படைப்போம். யாவரும் எழுந்து நிற்க நீர் என்னோடு இருக்கும் பொழுது என்னாலும் வெற்றி பெற்றியே, தோல்வி எனக்கு இல்லையே, நான் தோற்று போவதில்லையே. Hallelujah.
என்னோடு இருக்கும் போது என்னாலும் காணிக்கைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக தொடர்ந்து ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படும்படியாக யாராவது ஒரு வருஷத்தை பேசி ஜெபிக்க அன்போடு கேட்கிறேன். ஹல்லேலூயா. அவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் இந்த நாளிலும் ஸ்தோத்திரம் அவரை ஆராதிக்க துதிக்க கர்த்தர் துதிக்கிறதுக்கு நல்ல சூழ்நிலைகளுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். விசேஷமாக இந்த நாளிலும் அருமையான பிரதர் இந்த நாளிலே புதிதாக அழைத்து வந்திருக்கிறார்கள். ஸ்தோத்திரம் ஒரு நிமிடம் அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் எல்லாரும் கரங்களை நீட்டி ஸ்தோத்திரம் அவர்களுக்கு நேராக அன்பின் பரலோக தகப்பனே, இந்த அருமையான நேரத்தில் இந்த ஆராதனையிலே எங்களோடு கூட இணைந்து ஆராதிக்கும்படியா அருமையான சகோதர சென்னை பட்டணத்திலிருந்து வந்திருக்கிறாங்க. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிங்க, உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க, செய்கிற வேலையை ஆசீர்வதிங்க, எதிர்காலத்தை ஆசீர்வதிங்க. என்னென்ன விருப்பத்தோடு என்னென்ன எண்ணத்தோடு ஏக்கத்தோடு இந்த இடத்துல வந்திருக்கிறார்களோ கர்த்தர் ஆண்டவரே சோதரம் நீர் அவருடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து அற்புதமாய் ஆண்டவரே ஒரு அற்புதத்தை இந்த ஆராதனைக்கு பிறகு காண செய்யுங்க. ஆண்டவருடைய கரம் கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் கேட்க போகிறோம். ஆண்டவர் ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளிலும் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்தி அவர் நம்மோடு கூட ஸ்தோத்திரம் நடந்து வருகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, நான் உன்னோடு கூட இருந்து உனக்கு நான் முன்னே செல்லுகிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லலாம். இந்த உலகத்துல அநேகர் நமக்கு உனக்கு ஒத்தாசையா இருப்பேன், உனக்கு உதவி செய்வேன், நான் உன்னோடு கூட இருப்பேன், உனக்கு எல்லா தேவைகளையும் சந்திப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. திருமண பந்தத்துல கூட நான் உன்னை விட்டு விலகுவதும் அல்ல, எந்த நஷ்டத்திலையும் கஷ்டத்திலையும் நான் வேற பிறர் முக பாராதபடி உனக்கு உதவி செய்வேன். இதுதான் கமிட்மெண்ட். ஒரு கட்டளை கொடுக்கிறோம், ஒரு கமிட்மெண்ட், ஒரு தீர்மானம் எடுக்கிறோம். ஆனால் அந்த தீர்மானத்திலே அநேக சூழ்நிலைகளே மாறி போகிற சூழ்நிலைகளை இந்த நாளிலே இந்த உலகத்துல நம்ம பார்க்க முடிகிறது. ஆனால் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், நான் உனக்கு முன்னே போகிறேன். ஹல்லேலூயா. சோ நான் உனக்கு முன்னே போகிறேன்னா அவர் நமக்கு முன்னே போகிறவராய் இருக்கிறார். நான் உன்னோட இருக்கிறேன் என்று சொன்னால் அவர் உண்மையாகவே நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அநேக நேரத்துல நம்ம என்ன செய்கிறதுல அநேக நேரத்துல கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளாத சூழ்நிலை இருக்கிறோம். சில நேரத்துல நம்ம வீட்டுல இருப்போம், நம்முடைய பெற்றோரோ அல்லது நம்முடைய உறவினர்களோ அல்லது யாராவது ஒரு வீட்டுக்குள்ள வந்துருவாங்க. வந்து ரொம்ப நேரம் அவங்க அங்கதான் இருப்பாங்க. ஆனா ரொம்ப நேரம் கழிச்ச பிறகுதான் நம்ம அவங்களை இவ்வளவு நேரம் நீங்க இங்கதான் இருந்தீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். அப்போ பாருங்க, சில நேரத்துல ஏதாவது ஒரு வேலையிலயோ மொபைலையோ மூழ்கி போனா அப்படி ஒரு சூழ்நிலைகள் நமக்கு வரலாம். ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல, எல்லா நேரத்திலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நான் உன்னை விட்டு விலகு, உன்னை நிழலை போல தொடர்வேன் ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்து நம்ம நிழல் நம்மளை எப்படி பின்தொடருதோ அதே போல நம்மோடு கூட இருப்பேன் என்று சொல்லுகிறார். அப்ப அவருக்கு பிரியமாய் நாம் வாழும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நமக்கு உதவி செய்து நமக்கு முன்னே செல்லுகிற அவர் தேவனா இருக்கிறார். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 45ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 45ஆம் அதிகாரம். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆண்டவர் நமக்கு முன்னே சென்று அவர் என்ன செய்கிறார்னா கோணலானவைகளை செவ்வைப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். செவ்வைப்படுத்துகிற ஒரு லேண்ட் வாங்கி இருக்கிறோம் அல்லது ஏதாவது ஒரு இடத்துல வீடு கட்ட போறோம்னா முதல்ல என்ன செய்வாங்க, அதை என்ன செய்வாங்க, செவ்வைப்படுத்துவாங்க. மணல் அடிக்கணும், மணல் அடிப்பாங்க.
மண்ணு மேல நிரப்புவாங்க. அதுல ஏதாவது தேவையற்ற மரங்கள் இருக்கிறதுன்னா அந்த மரங்கள் எல்லாம் விட்டுருவாங்க. அது எல்லாம் சரி செய்து கோணலானவைகளை எல்லாம் செவ்வையாக்கி சமப்படுத்தி அதுக்கு மேல என்ன செய்வாங்க, ஒரு வீடை கட்டுவாங்க. அப்போ ஒரு காரியம், எந்த ஒரு காரியம் செய்தாலும் நம்ம அதை சரி செய்வோம். சரி செய்த பிறகுதான் அதை சரியாக என்ன செய்ய முடியும், பயன்படுத்த முடியும். அப்ப பாருங்க, இங்கு ஆண்டவர் நமக்கு முன்னே சென்று அவர் கோணலானவைகளை என்ன செய்கிறாரா, செவ்வையாக்குகிற தேவனா இருக்கிறார். அப்ப இந்த உலகத்திலே அநேக கோணலானவைகள், நமக்கு பிடிக்காத அல்லது வேண்டாத அல்லது நமக்கு தீமையை ஏற்படுத்தக்கூட அநேக காரியங்கள் நமக்கு உண்டு. ஆனால் அவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் சரி செய்து நம்மை நன்மையாய் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அப்போ இந்த யாத்திராகமத்துல பார்க்கும் பொழுது அங்கு இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் சொல்கிறார். நான் உங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திலே உங்களை என்ன செய்வேன், கொண்டு போய் சேர்ப்பேன். அப்ப நீங்க எகிப்துல கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் நீங்க அடிமைகளா இருக்கிறீங்க. அந்த ராஜா உங்களை அடிமைப்படுத்தி வேலை வாங்கி அவனுக்கு தேவையானவற்றை செய்வதற்காக உங்களை அடிமையாக வைத்திருக்கிறான். ஆனால் உங்களை நான் அழைத்து நான் என்ன செய்வேன், நான் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்கு உங்களை அழைத்து செல்வேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் உரைக்கிறார். அப்ப அந்த வாக்குத்தத்தம் உரைத்த உடனே ஆண்டவர் முதல்ல மோசையை அழைக்கிறார். அப்ப மோசையை அழைக்கும் பொழுது அவன் நிறைய எக்ஸ்கியூஸ் சொல்றார். நம்ம மந்த நாவா இருக்கிறேன், எனக்கு சரியா பேச முடியாது, எனக்கு சரியா நடக்க முடியாது, நான் போவேன், நீங்க வேற யாராவது அனுப்புங்க அப்படின்னு பல எக்ஸ்கியூஸ் அவர் சொல்லுகிறார். ஆனால் ஆண்டவர் அவரை தான் தெரிந்தெடுத்து அவர் மூலமாக அநேக காரியங்களை செய்கிறார். அவர் நேரா ராஜாவிடத்துல போகிறார். ஆண்டவர் அந்த ராஜாவிடத்துல சொல்கிறார், எங்களுடைய கடவுளுக்கு, எங்களுடைய தேவனுக்கு ஆராதிப்பதற்கு நீங்க எங்க எல்லாத்தையும் அனுப்ப வேண்டும் என்று சொல்லி அங்கு கேட்கிறார். ஆனால் அந்த ராஜா அவருடைய இருதயம் கடினப்படுகிறது. கடினப்படுகிறது. பல அற்புதங்கள், பல மாற்றங்கள், பல அடையாளங்கள் அங்கு செய்யப்படுகிறது. ஆனால் எந்த சூழ்நிலையும் அவர் அனுப்பாத சூழ்நிலை இருக்கிறது. கிட்டத்தட்ட 10 வாதைகளை அங்கு என்ன செய்கிறார், கடவுள் அனுப்புகிறார். வெட்டுக்கிளியை அனுப்புகிறார். அது மட்டுமல்ல, தண்ணீர் எல்லாம் ரத்தமாய் மாறிவிடுகிறது. அது மட்டுமல்ல, அங்கு பேன்கள் வந்து விடுகிறது. அது மட்டுமல்ல, பயங்கரமான காற்று வீசுகிறது. அது மட்டுமல்ல, பயங்கரமான அந்த ஒரு சூழ்நிலை, எல்லாருடைய தலை பிள்ளைகளும் மறித்து போகிறார்கள். இப்படி பலவிதமான பாதைகளை அங்கு அனுப்பின பொழுதும் அவன் என்ன செய்கிறான், அனுப்ப மனதில்லாமல் இருக்கிறான். அப்போ சகல கோணலானவைகளை சபைப்படுத்தும்படியா கர்த்தர் அங்கு பல காரியங்களை செய்து கடைசியாக அவன் என்ன செய்கிறான், அவனுடைய இருதயம் மாறுகிறது. நீங்க ஆராதிக்க போகலாம் என்று சொல்லுகிறான். அப்ப பாருங்க, அங்கு செல்லும் பொழுது அங்கிருந்து எல்லாம் விடுதலை ஆயிட்டாங்க. விடுதலையாகி அங்கு சரி பண்ண வேண்டிய சரி செய்யப்பட்டு அங்கு கோணலானவைகளை ஆண்டவர் முன்பே சென்று அங்கு எல்லாவற்றையும் சரி செய்கிறார். அதுக்கு பிறகு கடைசியாக அவர்கள் பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்திற்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி அவர்கள் வந்து செய்கிறார்கள். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நாம் செய்கிற காரியங்களிலே கோணலானவைகளை செம்மைப்படுத்தி, அப்போ ஆண்டவர் நம்ம எந்த ஒரு காரியம் செய்தாலும் அந்த ஆண்டவர் கையில கொடுத்துட்டோம்னா, ஏசப்பா இதை நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, இந்த காரியம் எனக்கு தெரியல, இதை நிறைய சரியா நடத்துங்க அப்படின்னு சொல்லி நம்ம அவர்கிட்ட கொடுத்துட்டோம்னா அவர் எல்லாவற்றையும் நன்மையாய் சரியாய் நம்ம நடத்துவார். அல்லேலூயா. சில நேரத்துல நிறைய தடைகள் வரலாம், சில நேரத்துல நிறைய பிரச்சனைகளே வரலாம். ஆனால் அவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் கூட இருந்து நம்மை தடைகளை மாற்றி நம்மை நடத்துகிற தேவனா இருக்கிறார். அது மட்டுமல்ல, இன்னொரு வசனத்தை வாசிங்க. மீகா தீர்க்கதரிசி புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. மீகா தீர்க்கதரிசி புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பதாக கடந்து போகிறார். அப்ப தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பதாக என்ன செய்கிறாரா, கடந்து போகிறார். அல்லேலூயா. அப்ப தடைகளை நீக்கி போடுகிறவர். அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் முதல்ல முன்ன போகிறார். எதற்காக? தடைகளை எல்லாவற்றையும் மாற்றி போடும். அப்ப தடைகள் எப்படிப்பட்ட தடைகளாக இருக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் பல விதங்களிலே அவர்களுக்கு முன்பதாக அவங்க கடந்து போகும் பொழுது தடைகள் வந்தது. ஒருமுறை ஒரு பெரிய எரிகோ கோட்டை, அந்த கோட்டை இடித்து நொறுக்கப்பட வேண்டும், அந்த ஜனங்கள் எல்லாம் கொள்ளையடிக்கப்பட வேண்டும், அந்த ஜனங்கள் எல்லாம் இவர்களுக்காக ஆதாயப்படுத்தப்பட வேண்டும். அப்ப பாருங்க, பெரிய கோட்டை, அது எப்படி தடை பண்ண முடியும், எப்படி அது உடைந்து நொறுங்க முடியும்? யோசனை பண்ணி பாருங்க. அந்த காலங்கள் எல்லாம் கோட்டை சுவர் எப்படி இருக்கும், எவ்வளவு ஸ்ட்ராங்கா, எவ்வளவு பெருசா, எவ்வளவு உயரமாக. சில கோட்டைகளுக்கு மேலெல்லாம் ரதங்கள் ஓடக்கூடிய அளவுக்கு இன்றைக்கும் இருக்கிறது. நாகர்கோயில போய் பாருங்க, பத்மநாபபுரம் இங்க ஒரு கோட்டை இருக்கிறது. அங்க போய் மேல ஏறி பார்த்தீங்கன்னா அவ்வளவு பெரியதா இருக்கிறது.
வட்டக்கோட்டை என்று ஒண்ணு கன்னியாகுமரியில இருக்கு. அங்கு அந்த பீரங்கியை நிறுத்தக்கூடிய அளவுக்கு பெரிய இடங்கள் அங்க இருக்கிறது. அப்போ ஒரு சாதாரண ஒரு சின்ன இடத்துல இந்த இடத்துல இவ்வளவு பெருசா அவங்க உருவாக்கி இருந்தார்கள் என்று சொன்னால் அன்றைக்கு இருக்கிற அந்த எகிப்து தேசத்துக்கு எவ்வளவு பெரியதா இருந்திருக்கும் பாருங்க. ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள்? வேற ஒண்ணு செய்யல. ஆண்டவர் உங்களை துதிக்க சொன்னார். அல்லேலூயா. அவர்கள் துதித்த பொழுது அந்த கோட்டை இடிந்து விழுந்தது. சொன்னார். அப்ப நம்ம தடைகளை தகர்த்து போடுகிறவர் நமக்கு முன்னே என்ன செய்கிறார்? செல்லுகிறவரா இருக்கிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு நிறைய தடைகள், ஆசீர்வாதத்துக்கு நிறைய தடைகள் வரலாம். அந்த தடைகளை நாம் ஆண்டவருடைய கரத்துல கொடுத்துட்டோம்னா அவரே எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர். அல்லேலூயா. நாம போய் இடிக்க வேண்டியதில்லை. அவ்வளவு பெரிய கோட்டையை ஆண்டவர் என்ன செய்ய சொல்லல? நீங்க எல்லாரும் போய் இடிங்க அல்லது உடைங்க அப்படின்னு எதையும் சொல்லல. அவங்க துதித்தாங்க, எரிகோ கோட்டைகள் இடிந்து விழுந்தது. அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு நமக்கு வருகிற தடைகள், பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் நாம என்ன செய்கிறோம் என்றால் அந்த பிரச்சனையை நம்ம கையில் எடுத்து நம்மளே போராடி ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா நம்ம ஜெயிக்க முடியாது. நம்முடைய பலம் போதாது. ஆனால் கர்த்தருடைய கையில கொடுத்த ஆண்டவரே நீங்க இந்த செய்யுங்க, நீங்க தடைகளை மாற்றி போடுங்க என்று சொல்லி அவர் கரத்துல நாம் கொடுத்து விடும் பொழுது அவர் செய்தால் அது எல்லாம் வெற்றியாய் மாறும். அல்லேலூயா. தடைகளை தகர்த்து போடுகிறவர் நமக்கு முன்னாக செல்லுகிற தேவனாய் இருக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 45ஆம் அதிகாரம், ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 45ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. சரியா? நம்முடைய இந்த வருடத்தின் வாக்குத்தத்தம் அதுதான். சரியா? அப்போ என்ன செய்யறாருன்னா ஆண்டவர் வெண்கல கதவுகளை உடைத்து, அடுத்தது இரும்பு தாழ்பாள்களை முறித்து, அப்புறம் அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் நமக்கு கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. செய்கிறார். அவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் அதுதான். நம்ம நினைக்கலாம், எங்க போய் நமக்கு பொக்கிஷம் கிடைச்சது, எங்க நமக்கு நன்மை கிடைச்சது, எப்படி உடைக்க முடியும், எப்படி நம்ம அதை ஜெயிக்க முடியும், எப்படி அதை நம்ம கைப்பற்ற முடியும் அப்படின்னு நினைக்கலாம். அப்ப வெண்கல கதவுகள். சரி, அப்ப பழைய நாட்கள்ல பாருங்க, அந்த கதவுகள் எல்லாம் பார்க்கும் பொழுது எல்லாம் எத்தனை அடி இருக்கும்? 25 அடி 30 அடி வெண்கலத்துல இருக்கும். பெரிய பூட்டு இருக்கும். எத்தனை? இரும்பு பூட்டு. சரியா? அவைகளை எல்லாம் கர்த்தர் உடைக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நமக்கு வர வேண்டிய நன்மைகள் அது எவ்வளவு பெரிய கதவுகள் போன்ற தடைகளாக இருந்தாலும், எவ்வளவு பூட்டப்பட்ட நிலைமையில இருந்தாலும், இந்த காரியம் உங்களுக்கு வரவே வராதுன்னு சொல்லியிருந்தாலும் அவைகளை எல்லாம் கர்த்தர் ஒரு நிமிடத்துல உடைக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரே நிமிஷத்துல ஆண்டவர் உடைக்கப்படும். ஏன்னா அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அல்லேலூயா. இந்த பூமியில எதை நீங்க கட்டுகிறீர்களோ அது கட்டப்படும், எதை நீங்க கட்டவிழ்க்கிறீர்களோ அது கட்டவிழ்க்கப்படும். அப்ப நம்ம இந்த தடைகள் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் இந்த கட்டுகள் நீங்குவதாக, இயேசுவின் நாமத்தில் இந்த தடைகள் உடைவதாக, இயேசுவின் நாமத்தில் இந்த வரவேண்டிய நன்மைகள் வந்து சேர்வதாக என்று அவருடைய கரத்தை ஒப்பு கொடுத்து நம்ம கட்டளையிட்டு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அவைகளை நமக்கு சுதந்திரிக்க செய்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு முன்னே செல்லுகிற தேவன், நான் உனக்கு முன்னே போய் கொடலாமைகளை செவ்வையாக்குவேன் என்று சொன்ன தேவன், இப்படிப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களையும் உனக்கு கொடுப்பேன் என்று சொன்ன தேவன், அவைகளை நாம் பெற்றுக் கொள்வதற்கு நாம் செய்ய வேண்டிய 2 காரியத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். 1 கொரிந்தியர் புத்தகம் 2 கொரிந்தியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 3:17. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அல்லேலூயா. அப்போ கர்த்தரே ஆவியானவர், கர்த்தர் தான் எப்படி இருக்கிறாரு? ஆவியாக இருக்கிறார். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே என்ன உண்டு? விடுதலை உண்டு. ஒரே வார்த்தையில சொல்ல போனா கர்த்தர் எங்க இருக்காரு அங்க விடுதலை உண்டு. அல்லேலூயா. கர்த்தர் எங்க இருக்கிறாரு அங்க ஆசீர்வாதம் உண்டு. கர்த்தர் இல்லாத இடத்துல ஆசீர்வாதம் இருக்காது. கர்த்தர் இல்லாத இடத்துல சமாதானம் இருக்காது. கர்த்தர் இடத்துல இல்லாத இடத்துல சந்தோஷம் இருக்காது. கர்த்தர் இல்லாத இடத்துல மகிழ்ச்சி இருக்காது. கர்த்தர் இல்லாத இடத்துல நிறைவு இருக்காது. கர்த்தர் இல்லாத இடத்துல பலன் இருக்காது. நம்ம எல்லாம் இருந்து கர்த்தர் இல்லாவிட்டா சரியா? நம்ம பெரிய தலைப்பு போடலாம் வீட்டுக்கு முன்னாடி, என்னது? இயேசுவே வீட்டின் தலைவர் அப்படின்னு பெருசா போடு வச்சு இயேசு இல்லாட்டா பெரிய வசனத்தை நம்ம மாட்டியிருக்கலாம். அப்ப அந்த வசனம் நமக்கு என்ன? அந்த வார்த்தைகள் ஜீவன் உள்ளவை. ஆனாலும் அதை நாம் கடைபிடிக்கும் பொழுதுதான் அந்த இடத்துல நமக்கு ஜெயத்தை கர்த்தர் தருகிறார். அப்ப அதுதான். அப்ப கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே என்ன உண்டு?
கர்த்தர் எங்க உண்டு அங்க விடுதலை உண்டு. அப்போ ஒவ்வொரு நாளிலும் நாம் ஜெயிப்பதற்கு ஆவியின் பலன் நமக்கு தேவை. பரிசுத்த ஆவியின் பலனை நம்ம ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளும் பொழுது, ஆவியில பலனடைந்து இயேசுவின் நாமத்தில் நாம் ஜெயம் எடுக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருகிறார். அப்போ கர்த்தர் நமக்கு விடுதலையை தருகிற தேவனாக இருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். 8:32. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆகும். அப்ப அதுல ஒரு வசனம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை சொல்லுங்க என்ன ஆகும்? விடுதலை ஆகும். சொல்லலாமா? ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, நமக்கு விடுதலை உண்டு. எப்படி விடுதலை உண்டுனா, நாம தேவன் வைத்திருக்கிற அந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளும் போது, அந்த சத்தியத்தை நம்ம தியானிக்கும் பொழுது, அந்த சத்தியத்தின்படி நடக்கும் பொழுது நமக்கு என்ன உண்டா? விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. ஆண்டவர் கோடலானவைகளை செவ்வையாக்குகிறார், தடைகளை தகர்த்து போடுகிறார், நமக்கு முன்னாக செல்லுகிறார். அப்ப நமக்கு முன்னாடி ஆண்டவர் செல்ல வேண்டுமானால் அவருடைய சத்திய ஆவி நமக்குள்ள வேண்டும். இரண்டாவது, சத்தியத்தை அறிந்து அதன்படி நம்ம நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப சத்தியம்னா என்ன? அப்ப வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறார்? ஆண்டவர் இந்த வேத புத்தகத்தை நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். இந்த சட்ட திட்டங்களின்படி நடங்க. சரியா? உலகம் சொல்லலாம், நீ இப்படி எல்லாம் நடக்கலாம், இப்படி எல்லாம் வாழலாம், இப்படி எல்லாம் வாழ்ந்தாலும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு தான் சொல்லலாம். ஆனா அப்படி அல்ல. சத்தியம் நமக்கு வேத பிரமாணத்தை ஆண்டவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். இப்படி நடக்கணும்னா அப்படிதான். சரியா? இப்படி நடக்கணும். அப்போ பாருங்க, ஒரு ஸ்கூல்ல ரேமார்க் அட்மிஷனுக்கு நாங்க அந்த ஜோசப் ஸ்கூல்ல போயிருந்தோம். அப்ப அங்க போயிருக்கும் பொழுது சரியா, கரெக்டா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இத்தனை பேர் தான் எடுத்திருக்கிறாங்க, இத்தனை பேர் தான் 46 பேர் தான் நாங்க, 45 பேர் தான் நாங்க எடுப்போம். அப்ப எவ்வளவோ ரெக்கமெண்ட் பண்ணாலும் ஒரு சீட் திரும்ப என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாதுன்னா வெளியே போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்ப பாருங்க, அவங்க ஒரு ஸ்கூல், ஒரு பள்ளிக்கூடத்துல கூட 2 பிள்ளைகளை வைக்கலாம், 3 பிள்ளைகளை வைக்கலாம், 5 பிள்ளைகளை கூட சேர்க்க முடியும். ஆனா ஒரு ஸ்கூல்ல ஒரு பிள்ளைகளை கூட எக்ஸ்ட்ரா சேர்க்கிறதுக்கு ஒரு ரூல்ஸ் வச்சிருக்கிறாங்கன்னா, ஒரு சட்டம் வந்து ஏற்றப்பட்டிருக்கிறாங்கன்னா, அந்த காரியங்களை கரெக்டா ஃபாலோ பண்றாங்கன்னா, அப்ப ஆண்டவருடைய வேத சத்தியம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு, கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பதற்கு, நாம அங்கு இங்கு சரிஞ்சோம்னா நம்மளை எப்படி கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும்? எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? அப்ப நான் பைபிளை தூக்கிட்டு போனா மட்டும் போதாது, அந்த சத்தியத்தின்படி நாம என்ன செய்ய வேண்டும்? வாழ வேண்டும். நம்ம எல்லாரும் இங்க கிறிஸ்தவங்க சொன்னா மட்டும் போதாது, அந்த வேதத்தின்படி நம்ம நடக்கிறோமா? அந்த சத்தியத்தின்படி வாழுகிறோமா? அந்த சத்தியத்திற்கு சாட்சி கொடுக்கிறோமா? நம்ம பேசுறது மட்டும் இல்ல, நம்முடைய வாழ்க்கையே சத்தியத்திற்கு சாட்சியா இருக்கு. அப்ப சத்தியத்தை அறியும் பொழுது நமக்கு என்ன உண்டு? விடுதலை உண்டு. அநேகர் பாருங்க, இன்றைக்கு எத்தனையோ காரியங்களை விலகி போறாங்க. எத்தனையோ ஜெபம் நம்ம இல்ல டெய்லி ஜெபம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, எப்பமாவது ஜெபம் பண்ணிக்கலாம். சரியா? வாரத்துல ஒரு நாள் பாஸ்டிங் இருக்கணும்னு அவசியம் இல்லை, மாசத்துக்கு ஒருக்க கூட வருஷத்துக்கு ஒருக்க கூட இருந்துக்கலாம். சரி, ஆராதனைக்கு ஒரு வாரம் முக்கியத்துவம் கொடுக்காட்டா பரவாயில்ல, கெஸ்ட் வந்திருக்கிறாங்க, அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். அப்படி அல்ல. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் வேத வசனம், நாம் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், தொழுது கொள்ள வேண்டும்னா அன்றைக்கு ஆண்டவரை பின்பற்ற வேண்டும். ஞானஸ்தானம் எடுக்கணும்னா ஞானஸ்தானம் எடுக்கணும். நம்ம பரிசுத்தாவின் பலனை பெற்றுக்கொள்ளணும், பரிசுத்தாவின் பலனை பெற்றுக்கொள்ளணும். சத்தியத்துக்கு நம்ம சாட்சியா வாழணும்னா வாழணும். திருமண காரியத்துல நம்ம கரெக்டா இருக்கணும். அப்ப நம்ம எதை வேணாலும் செய்வோம், ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்க முடியும்னா ஆசீர்வதிக்க முடியும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும்? ஹல்லேலூயா. நாம அந்த சத்தியம் தான் நம்மளை விடுதலையாக்குமே தவிர நம்முடைய ஞானமோ நம்முடைய திறமையோ காரியங்கள் நம்மளை என்ன செய்யாது, உயர்த்த முடியாது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்றார். அடுத்தது இன்னொரு வசனம், குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்க என்ன செய்வீங்க? விடுதலையாக சொல்லலாமா? அப்ப யாரு விடுதலையாக்குனாதான் நம்ம விடுதலையாக முடியும்? சொல்லுங்க, யார் விடுதலையாக்குனா? குமாரன். அப்போ அடுத்த வசனம் சொல்லப்படுது, குமாரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு விடுதலை பண்ணாதான் நம்ம விடுதலை ஆக முடியுமே தவிர வேற எந்த காரியத்திலையும் விடுதலையாக முடியாது. இன்னைக்கு பாருங்க, உலகத்துல எத்தனையோ மக்கள் ஒரு சின்ன விடுதலைக்காக, ஒரு சின்ன ஆசீர்வாதத்திற்காக, ஒரு சின்ன பிரச்சனையிலிருந்து வெளியே வர்றதுக்காக
எவ்வளவோ கோடிக்கணக்கான பணத்தை செலவு செய்வதை பார்க்கிறோம். சரியா? எத்தனையோ மக்கள் பெரிய ஆசீர்வாதம் வேணும், சமாதானம் வேணுங்கிறதுக்காக எத்தனையோ காரியங்கள் நரபலி கூட கொடுக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆனால் அதை செய்த பிறகு அவங்களுக்கு நிம்மதி இல்லை, இருந்த சந்தோஷமும் போன நிலைமை தான். ஆனா ஆண்டவருடைய வேதம் சொல்கிறது, அவருடைய வழியில நடந்து குமாரன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து விடுதலை ஆகினா மட்டும்தான் நமக்கு என்ன உண்டு? விடுதலை. ஒரு அலையில சொல்லலாம், நமக்கு விடுதலை யார் தான் தருகிறார்? ஆண்டவர் தான் தருகிறார். அப்ப நம்ம இயேசு நம்முடைய உள்ளத்துல வரும்பொழுது நமக்கு ரட்சிப்பு உண்டாகிறது. ஏன்னு சொன்னால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு இந்த உலகத்துல வந்து நமக்காக அவர் மரித்தார், நமக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டார், நமக்காக அவர் சாபமானார், நமக்காக அவர் காவலை உமிழப்பட்டார், நமக்காக அவர் சாட்டையால் அடிக்கப்பட்டார், நமக்காக அவர் எல்லா பாடுகளையும் ஏற்றுக்கொண்டார். அவரை சிலுவையில் அடித்தாக, கையில் ஆணிகள் கடாவப்பட்டது, கால்களில் ஆணிகள் கடாவப்பட்டது, எல்லா பாடுகளையும் நமக்காக ஏற்றுக்கொண்டு நமக்காக மரித்து அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் அவர் உயிர் தெழுந்து போது பரம் ஏற்படுத்தி சொன்ன காரியம், உலகத்தின் முடிவு பரியந்த நான் உங்களோடு கூட இருப்பேன். அல்லேலூயா. நான் உங்களை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை, நான் உங்களுக்கு முன்னே சென்று போனாலும் உன்னை செவ்வையாக்குவேன் என்று வாக்குத்தத்தம் சொல்லி சென்ற தேவன் இன்றைக்கும் அவர் ஜீவனுள்ள தேவனாக நம் மத்தியிலே இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய சத்தியத்தின்படி வாழும் பொழுது, கர்த்தருடைய ஆவியை பெற்று அவருடைய ஆவியில் நடக்கும் பொழுது, கர்த்தர் தான் என்னை விடுதலையாக்குகிறவர் என்று சொல்லி அவரை நம்பி நாம் ஜீவிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில விடுதலை உண்டு, வெற்றி உண்டு, ஜெயம் உண்டு. கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு முன்னே சென்று எல்லா கோணலானங்களை சேவையாக்கி நம்மை நேர்மையான பாதையில் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. சத்தியத்துக்கு சாட்சியாய் வாழ்வோம், பரிசுத்தமான பாதையில நடப்போம், வேதத்தின்படி நம்ம நடப்போம், வேத வசனத்தை நம்ம என்ன செய்வோம்? நம்ம வாசிப்போம், உபவாசம் பண்ணி ஜெபிப்போம். அதன்படி நடக்கும் பொழுது தேவன் நமக்கு விடுதலையும் சமாதானத்தையும் தருவார். அவர் தருகிற சமாதானம் நமக்கு மகிழ்ச்சியாய் ஆசீர்வாதமாய் மாறும். அல்லேலூயா. எங்களை மூடுவோம், நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த அருமையான நல்ல காலை பொழுதுக்காக நன்றி. இந்த முதல் ஆராதனையிலே கர்த்தாவே உம்மை தொழுது கொள்ள, உம்மை ஆராதிக்க துதிக்க நீர் தேவனுக்கு தந்த கிருபைகளுக்காக நன்றி. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வேதத்தின்படி நாங்கள் வாழ, வேதத்தின் சத்தியத்தை நாங்கள் கைக்கொள்ள, பரிசுத்த ஆவியின் பலனை பெற்றுக்கொள்ள, ஆண்டவரே கர்த்தரே ஆவியானவர், ஆண்டவரே கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே உம்முடைய விடுதலையை நாங்கள் அனுபவிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. ஆண்டவரே, ஏதாவது காரியங்களில் நாங்கள் சத்தியத்தை விட்டு விலகி இருந்தால், ஆண்டவரே உமக்கு பிரியமற்ற பாவங்கள் எங்கள் வாழ்க்கையில இருக்குமானால் ஒரு விசை எங்களை மன்னிப்பீராக ராஜா. ஆண்டவரே சத்துரு சத்தியத்துக்கு சாட்சியா நாங்கள் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே உங்களுடைய ரத்தம் எங்களை ஆண்டவரே உச்சம் தலைவதல் உள்ள கால்களை கருவட்டும், எங்களை பரிசுத்தமாக்கட்டும். ஆண்டவரே, பரிசுத்தாவின் பலன் எங்களை ஆண்டவரே இந்த நாளில் நடத்துவீராக ராஜா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களுக்கு முன்னே போவார் என்று சொன்ன வாக்குத்தத்தம் ஆண்டவரே இந்த நாளிலே வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியங்களிலும் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளுக்கு முன்பதாக நீர் கடந்து போவீராக. எல்லா தடைகள் மாறி போகட்டும், எங்களை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளின் ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதி. ஆண்டவரே பெரியோர் சிறியோர் முதியோர் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உம்முடைய கிருபையினால் நடத்துவீராக. வர தடைப்பட்ட மக்களை வருகிற நாட்களில் கூட்டி சேர்ப்பீராக. ஆண்டவரே தொடர்ந்து இருக்கிற ஆராதனைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே தேவனுடைய சமாதானம், தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய நன்மைகள், தேவனுடைய மீட்பு, தேவனுடைய விடுதலை என்றைக்கும் உடைய பிள்ளைகளை என்றும் சதா காலம் ஆட்கொண்டு நடத்துவதாக ராஜா. எப்படி செய்ய போற கிருபைக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்டு கேட்கிற ஜீவனான பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் சிநேகம் இன்றும் சதா காலங்களில் நம்ம அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. என் ஆத்துமாவே என் முழுவதுமான பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வார்த்தைகளை. ஆமென், ஆமென். கோடமானவர்களை சுவையாக்குகிற கர்த்தர் உங்கள் முன்னே செல்வாராக. ஆமென். அல்லேலூயா.